அரசியல் வரலாறு தொடங்கிய நாளிலிருந்து என்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்ற நெல்லை நமது பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள், எல்லா காலங்களிலும் எனக்கு உற்ற துணையாக இருக்கிற உங்களுக்கும், என்னுடைய நான் அமைச்சராக, சட்டமன்ற உறுப்பினராக, இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக உயரக்கூடிய அளவிற்கு என்னை வாக்களித்து வெற்றி பெற செய்த திருநெல்வேலி தொகுதி அனைத்து மக்களுக்கும், வாக்காளர் பெருமக்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியும் வணக்கத்தையும் முதலில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு குறித்து அமித்ஷாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கீங்க. இந்த அளவுக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்ன நிலையில், எதனால இது கடிதம் எழுதக்கூடிய அளவில் என்ன காரணம், என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது தினசரி கொலைகள் நடைபெறுது. அந்த கொலைகளுக்கு அடிப்படையான காரணம் என்னன்னா போதை. அதிலும் குறிப்பா கஞ்சா. எல்லா குக்கிராமத்திலும் கஞ்சா, பெத்தமெட்டின் போன்ற பல பொருட்கள், போதைப் பொருட்கள், நவீன போதைப் பொருட்கள் தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதிலும் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலையிலே ஒரே வாரத்தில் 2 பேர் படுகொலை பண்ணியிருக்காங்க. அதுவும் வட இந்தியர்கள். அவருக்கு வட இந்தியா வேலை பார்க்க வந்திருக்காங்க. 3 பேர் சேர்ந்து 17 வயது 18 வயது கையில புத்தகத்தை ஏந்தி கல்லூரிக்கு போயின்ற வகையில் கையில் அருவாளை ஏந்தக்கூடிய அளவிற்கு போதைப் பொருள் நடமாட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. பிறகு கொலைகள், கற்பழிப்புகள், பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடைபெற்றது. இது அவருடைய கவனத்திற்கு, மத்திய அரசுடைய கவனத்திற்கு போனாலும் எங்களுடைய இது வர வர நாளுக்கு நாள் அதிகமாகிக் கொண்டே போயிருக்கிறதுனால அந்த அவருடைய கவனத்திற்கு நான் எடுத்து சொல்லியிருக்கேன். என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இதுல நடவடிக்கை எடுக்கிறதுக்கு ஆர்டிகல் 356 பயன்படுத்த முடியாது, அவசியமும் இல்லை. மக்களே அதுக்கு தயாராகிட்டாங்க. மத்திய அரசு பயன்படுத்த வேண்டிய ஆர்டிகல் 356 மக்களே இப்பொழுது கையில் எடுத்து மனதில் வைத்திருக்கிறார்கள். 26 பிறந்து விட்டது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் 3 மாதம் 90 நாள். ஏப்ரல் 10ஆம் தேதியோ 15ஆம் தேதியோ தேர்தல் எப்போ வருதோ அதில் நிச்சயமாக ஒரு மாற்றத்தை தமிழக மக்கள் நிச்சயமாக கொண்டு வருவார்கள். காங்கிரஸ் கட்சிக்குள்ள ஒரு சலசலப்பு. உத்தரப்பிரதேசத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடன் அளவை ஒப்பிட்டு பேசின விவகாரம், பிபின் சக்கரவர்த்தி பேசின விவகாரம், அவங்களுக்குள்ளே ஒரு மோதல் போக்கு, கூட்டணியை மாற்றி அமைப்பதற்கான ஒரு சர்ச்சைன்னு ஓடிட்டு இருக்கு. எப்படி பாக்குறீங்க? இல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கடந்த வாரம் பத்திரிகை பேட்டியில சொல்லியிருந்தேன். அதாவது காங்கிரஸ்ல ஒரு தரப்பினர் தமிழக வெற்றி கழகத்தோடு போகலாம் என்ற ஒரு எண்ணம் அவர்களுக்கு இருப்பதாக ஒரு செய்தி வந்தது. அதை நான் பேசினேன். பட் இருந்தால் கூட அது அவர்களுடைய உள்கட்சி பிரச்சனை. அது பத்தி நான் எதுவும் கருத்து சொல்ல முடியாது. கூட்டணி மாற்றம் வரும் அப்படிங்கறத உறுதியா நம்புறீங்களா? இல்ல, நிச்சயமா. என்னன்னா இன்னைக்கு அவள் கூட்டணிகள் மட்டுமல்ல, பொதுமக்கள் எல்லாருமே இன்னைக்கு எல்லாரும் கண்கூட இருக்கிறோம். இல்ல, கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை. ஆட்சி மாற்றத்தை நோக்கி இன்னைக்கு மக்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதனால அவர்கள் கூட்டணியில் ஒருவேளை தோக்கிற கட்சியில் ஏன் நாம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு வரலாம். அதனால கூட்டணியில் மாற்றங்கள் வரலாம். காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் தான், 2ஆம் கட்ட தலைவர்கள் தான் தொடர்ந்து விமர்சிக்கிறாங்க. கரூர் எம்பி சொல்லியிருக்காங்க, செல்வப்பிரந்தை சொல்லியிருக்காரு. ராகுல் காந்தியோ மல்லிகார்ஜுன கார்கேயோ அது குறித்து எந்த பிபின் சக்கரவர்த்தி குறித்து அவர் பேசினது தப்பு அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லல. அது எதை காட்டுதுன்னு நினைக்கிறீங்க? அவர் இது அவங்களுக்குள்ள அது மாற்றம் வேணும், இவங்களை பேச வச்சு அது முடிவு என்ன வருதுன்னு பார்க்கலாங்கிறதுக்காக கூட இருக்கலாம். ஒரு சின்ன மீனை விட்டுட்டு அப்புறம் பெரிய மீனை பிடிக்கிறதுக்காக கூட இருக்கலாம். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா நீங்க கண்கூடா 1996 இதே மாதிரி தான் ஒரு நிலைமை இருந்துச்சு. தொடர்ந்து அவங்க கட்சியில் இருப்பதாக இருந்துச்சு. பிறகு அதனால வந்ததுதான் தமிழ் மாநில காங்கிரஸ், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆக இந்த 26ஆம் ஆண்டு மிக முக்கியமான ஆண்டு, ஆட்சி மாற்றத்திற்கான ஆண்டு. அதுல நமக்கு உறுதியாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஜனவரி மாதம் தான் பெரும்பாலான கட்சிகள் எங்களுடைய முடிவை சொல்லுன்னு சொல்றாங்க. என்டிஏக்கு வரக்கூடிய கட்சிகளினுடைய முடிவு இந்த மாதத்தில் இருக்குமா? எந்தெந்த கட்சிகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது? பண்ணையார் அவர்கள் யார்கிட்ட எல்லாம் பேசியிருக்கிறாங்க? இன்னும் சரியாக 90 நாள் உறுதியா இருக்குது. 90 நாளுங்கும் போது அது கிட்டத்தட்ட ஒரு 70-80 நாள் தான். அப்புறம் பிப்ரவரி லாஸ்ட்ல நோட்டிபிகேஷன் போட்டுருவாங்க. அதாவது பொங்கல் முடியிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். தமிழகத்திற்கு அமித்ஷா வர்றதா
தேதி முடிவாயிடுச்சா? எப்போ வராங்க? எங்க கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க? 4ஆம் தேதி வராங்க, 11ஆம் தேதி கூட்டம் முடியுது, அப்படி தொடர்ந்து உள்துறை அமைச்சர் அவர்கள் வந்து 4ஆம் தேதி சாயங்காலம் ஒரு 4 மணிக்கெல்லாம் திருச்சிக்கு வர்றாங்க. அங்கிருந்து புறப்பட்டு நேரே புதுக்கோட்டை நடைபெறுகின்ற தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணத்தில் அந்த யாத்திரையில் கலந்து கொண்டு அவர்கள் பேசுகிறார்கள். அவர்களுடனே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல்ஜி வர்றார்கள். மத்திய சட்டத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அர்ஜுராம் மெக்வால் அவர்கள் வரார்கள். மதிப்புக்குரிய முரளிதர் மோகல் அவர்கள் வருகிறார்கள். அந்த கூட்டம் மிக பிரம்மாண்டமான முறையில் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது. 5ஆம் தேதி காலையில் அவர்கள் நேரே ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போகிறார்கள். ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு போயிட்டு 11 மணிக்கு அங்கிருந்து பொங்கல் விழா நடைபெறுகிறது. தமிழர்களுடைய திருநாள் பொங்கல் விழா. ஏன்னா சில பேர் பொங்கலுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, ஏன்னா தமிழர்னு சொல்லி தப்பிச்சுக்கிடுவாங்க. அப்புறம் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டாங்க, கிறிஸ்துமஸுக்கு மட்டும் வாழ்த்து சொல்லுவாங்க சில பேர். அப்படிப்பட்ட ஒரு போலி மதச்சார்மையுமே இருக்கக்கூடிய ஆள்லாம் இருக்கிறாங்க. அதனால இன்னைக்கு நமது மதிப்புக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பொங்கல் விழாவில் கலந்து கொண்டு நேரடியாக போய் ஓபிஎஸ் அவர்களை வந்து திரும்பவும் அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள எடப்பாடி அவர்கள் சம்மதித்து விட்டார்னு ஒரு தகவல் வருது. அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதா? என்டிஏல இருக்கக்கூடிய பாஜக தலைமை அதற்கான நடவடிக்கைகளை எடுத்திருக்கு? இல்ல, அது பத்தி கூட இன்னைக்கு ஒரு செய்தி வெளியாயிருக்கு. இல்ல, அது பத்தி எனக்கு கருத்து தெரியாது. நான் இப்போ திருநாவூர்ல இருக்கேன். சென்னைக்கு போனாதான் அவனுடைய எண்ணங்கள் தெரியும். அது அப்படி வந்ததுன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பா உங்களை கூப்பிட்டு கருத்து சொல்றேன். சேர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. இல்ல, அதை பத்தி நம்ம கருத்து சொல்ல முடியாது. நினைக்கிறீங்களா நீங்க? நான் நினைக்கிறேன் சேரணும். கண்டிப்பா நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்னா வரணுங்கிற நினைக்கிறேன். பிரதமருடைய வருகை 9ஆம் தேதி புதுச்சேரிக்கு வருவதா இருக்குது. தமிழகத்திற்கு அதனுடைய தொடர்ச்சியா வருகை எதுவும் இருக்குதா? இல்ல, இப்பொழுது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் வருவதா இருக்கிறது. பிரதமர் வருவதாக இன்னும் சரியான செய்தி ஒன்றும் வரவில்லை. வந்தவுடனே நாங்கள் கண்டிப்பா. உத்தரப்பிரதேச மாநிலத்தோடு தமிழ்நாட்டினுடைய கடன் வாங்கக்கூடிய அளவை ஒப்பிட்டு பேசக்கூடிய அந்த விகிதாச்சார முறை வந்து சரிதானா? அந்த மாநிலத்தினுடைய உள்நாட்டு உற்பத்தியும் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தியுமே வந்து ஏறத்தாழ தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியினுடைய விகிதம் வேற. ஆனா அந்த கடன் அளவை மட்டும் ஒப்பிட்டு பேசுறது சரியான அணுகுமுறையா இருக்கு. அதாவது தமிழ்நாடு, அதாவது மேனுபேக்சரிங் ஸ்டேட்ஸ் இருக்கு, உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட் எல்லாம் உற்பத்தி செய்யக்கூடிய மாநிலங்கள். ஒவ்வொருடைய வருவாய் வீதங்கள் வித்தியாசப்படும். இருந்தாலும் நம்மளுடைய கடந்த அதிமுக ஆட்சியில் இருந்த 4.5 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு அவர் 4.5 லட்சத்தோடு நிப்பாட்டி இருந்தால் அவருடைய நிர்வாக திறமை நல்ல திறமையான முறையில் அவர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். பைனான்ஸ் நல்ல நிர்வாகம் பண்ணியிருக்காங்க நம்ம சொல்ல முடியும். ஆனா 9 லட்சம் கடனுக்கு தாண்டி இன்னைக்கு பொங்கலுக்கு 5000 ரூபாய் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை திணறிட்டு இருக்கிறாங்க. யார்கிட்ட போய் கடன் வாங்கலாம் அப்படிங்கிற முறையில இருக்கிறாங்க. தனியார்கிட்ட கூட கடன் வாங்கி கொடுத்தாலும் கொடுப்பாங்க, ஏன்னா தேர்தலை சந்திக்க வேண்டியிருக்கு. போன வருஷம் பொங்கலுக்கு அவங்க ரூபா கொடுக்கல, அதுக்கு முந்தின வருஷம் பொங்கலுக்கு கொடுத்தாங்க. மத்திய அரசு கொடுக்குமா பொங்கலுக்கு பணம்? இல்ல, இவங்க நிதி தர்றது இல்ல, மத்திய அரசு நிதி கொடுக்கறது இல்ல அப்படிங்கறதுதான் எங்களோட பிரச்சனை அப்படின்னு சொல்லி தொடர்ந்து சொல்லப்படுது. இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா திட்டங்களுக்குமே 60% மத்திய அரசு கொடுத்துட்டு 40% இவங்க பங்களிப்பு கொடுக்கணும். இவங்களுடைய பங்களிப்பு 40% கொடுக்கதா இருந்தால் மத்திய அரசு எல்லா திட்டங்களுக்கும் 60% வாங்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் தயார். தீபாவளி பண்டிகைக்கு கரூர் விவகாரத்தை முன்னிறுத்தி தீபாவளி பண்டிகை கொண்டாட வேண்டாம்னு நடிகர் விஜய் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருந்தாரு. அடுத்தடுத்த கிறிஸ்துமஸ் விழா, புத்தாண்டு அந்த மாதிரி விழாக்களை வந்து கொண்டாடுறதுக்கோ தடை விதிக்கிறதுக்கும் செய்யல. கிறிஸ்துமஸ் விழாலையுமே கலந்துக்கிட்டாரு. திமுகவின் சாயலா தான் விஜய் செயல்படுகிறாருங்கிறது எல்லாரோட குற்றச்சாட்டா முன்னிச்சிருக்கு. நீங்க எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது பார்த்தா அப்படித்தான் தோணுது எனக்கும். நான் கூட அதை நினைக்கல. நீங்க சொல்றதை வச்சு பார்த்தா அப்போ வந்து 41 இறந்து போன உயிர் அது பெரிதாக மதிக்கவில்லைங்கிறத உங்களுடைய கருத்தின் அடிப்படையிலே நான் எடுத்துக்கிறேன். 50,000 பேர் பங்கேற்பாங்க. பணம் 5000 2-3000 கொடுக்கறதுக்கு பணம் இல்லை. நீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் பணம் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப முதலமைச்சருடைய அறிவிப்பு ஒரு பொங்கல் தொகுப்புல இந்த பொருட்கள் மட்டும் தான் இருக்கு. பின்னாடி அறிவிச்சுவாருன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய எதிர்பார்ப்பு தனியார்கிட்ட வட்டிக்கு வாங்க இல்ல, நான் ஒரு பேச்சுக்கு சொன்னேன். இருந்தா கூட மக்களுக்கு வந்து முறையான அந்த நிதி நிர்வாகம் பண்ணல, நீதி நிர்வாகம் பண்ணல, நீதித்துறையிலும் சரியான போக்கு தமிழக அரசு கடைபிடிக்கவில்லை. எல்லா புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆல்